Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்னைக்கு தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. என்ன vlog பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, இன்றைக்கி இங்கே வாசுபாய் டீமோட 50 இயர் ஆனிவர்சரி. ஆமாம், 5வது வருஷத்தில் நாங்கள் காலெடுத்து வைக்கிறோம். இது அன்பால் சேர்ந்த கூட்டம். இதில் லீடர் இல்லை, தொண்டன் இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே தலைவர் தான், எல்லாருமே தொண்டர் தான். பேர் தான் வாசுபாய் டீம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட டீமாக இருக்கிறவங்க தான் அவங்கெல்லாம். அதில் நாங்கள் தலைவராக தொண்டனா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வாசுபாய் டீம், அவ்வளோதான். வாசுபாய்க்காக அந்த டீமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, டீமுக்காக தான் வாசு. அதான் உண்மை. இதுதான் 100% உண்மை. ஒரு டீ கடையில் ஸ்டார்ட் பண்ண சொந்தமாக அப்படி சேர்ந்த ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். வா மச்சா டீ சாப்பிடு அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ண இந்த கூட்டம் தான் இன்றைக்கி 5வது வருஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எடுத்து நடத்துகிறதுல. ஒரு 10 பேர் 5 பேர் அப்படி ஸ்டார்ட் பண்ணினது தான் இந்த டீமு. அதில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு கேக்கோ ஒரு டீயோ அப்படி குடித்து வளர்ந்து வந்த டீம் மெம்பர்ஸ் மட்டும்தான். இதில் எல்லாமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களோட டீமாக சேர்ந்தவங்க தான். அப்படியே வேணுன்ற போது மச்சான் டீ வேணுமா நீ சாப்பிட்றா, மச்சான் நீ உனக்கு எதனாச்சும் வேணுமா நீ சாப்பிட்டுக்கூடா, அப்படி ஸ்டார்ட் பண்ண டீம் தான். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோவும் நம்ம யூடியூப்பில் லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். முழுக்க அன்பால் இணைஞ்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். இதில் லீடர் தொண்டை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதை நாங்கள் 5வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, வருஷம் டீ கடையில் ஆரம்பித்த அந்த நட்பு, அடுத்த வருஷம் டீ கடையில் ஒரு ப்ரெட்டு காஃபி டீ அப்படின்னு போச்சு. அதுக்கு அடுத்த வருஷமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்கும் போது ஒரு 1/2 கிலோ கேக் கட் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இன்னும் க்ரோ ஆக நாங்கள் என்ன பண்ணோம், இதை நல்ல ஒரு கெட் டுகெதராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் பிளான் பண்ணது தான் எங்கள் வீட்டில் போன வருஷம் கொண்டாடின அந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இது 5வது வருஷம். இந்த வருஷமும் நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். ஒவ்வொருத்தையுமே நாங்கள் யாரையுமே விட்டுடாமல் எல்லாருமே ரெகக்னேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். எங்களுக்கு அந்த ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நிஜமாக சொல்லணுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எல்லாருமே. அண்ட் அவங்க எங்களுக்கு மரியாதை பண்ணினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தருணம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, என் ஹஸ்பண்ட் வேல்முருகன் அவர்களை அன்போட வருகிறவரை அன்போட வரவேற்கிறோம். ஆயுத பாய்ச்சி குரூப் வாசுபாய் டீம் அனைத்து உள்ளங்களுக்கும் வந்திருந்த நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாசுபாய் அவர்கள் யாரையும் ஒரு வஞ்சிக்கணும்னு எண்ணம் இல்லை, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா செய்யணும் அப்படிங்கிறது எண்ணத்துல இது பண்ணிருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகளை முறியடிச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அது ஒரு சில ஒரு நிமிஷமும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். டெய்லி ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும், இது மாதிரி ஐடியா பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா ஒரு ஹோட்டல்ல நின்று கேக் வெட்டணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இடம் இந்த இடம், அதுக்கு அடுத்த வருஷம் மண்டபம்
பத்திரமா வண்டி ஓட்டுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பத்திரம். எவ்வளவு பிரச்சனை இருக்குது வீட்டுல. நீ போடுறா. வேற சந்தோஷம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பத்துல அனைவருக்கும் சந்தோஷம். வந்து நன்றிமா. வெற்றி என்னுடைய கூட இருக்கிற வரைக்கும் வெற்றி காண்பது யாராலும் முடியாது. என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசும்போது எல்லோரும் கத்தியாக ஆர்ப்பாட்டமாக இருந்தாங்க. பிகாஸ் அதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அவரோட டீம் அப்படின்றது அந்த டீம்லேயும் இவர் இருக்காருன்றது தான் எங்களுக்கு பெருமை. அவ்வளோதான் சொல்லணும். அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதையும் எல்லோரும் என்ஜாய் நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பிரியாணி, நான்வெஜ் அந்த மாதிரி. வெஜ்ஜும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்காக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கேக்கு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். நானும் குரூப் ஃபோட்டோவில் இருந்தேன். என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாம் ட்வீன் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.